என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை உன் வாழ்க்கையில் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு தள்ள வேண்டும் என்றும் உன்னை பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்றும் ஒரு பெண் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, அது யார் என்று உனக்கு நான் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, நீ இப்பொழுதாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் இது உன்னை பயமுறுத்துவதற்காக கிடையாது. என் பிள்ளையே, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பி விடக்கூடாது. உடன் இருந்து கொண்டு யார் என்ன செய்கின்றார்கள் என்பதனை எல்லாம் உணராமலேயே நீ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய். உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை. என் தங்க பிள்ளையே, எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த
புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையை, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையை, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது வரை நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக நீ முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும். அந்த பெண் யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான், உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். இந்த அம்மா சொல்வதை யார் என்று புரிந்து கொண்டாயா என் தங்கமே? இதுவரை நான் சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் கொடுக்கின்றார்கள் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உடனடியாக உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். என் செல்ல குழந்தையை, இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.